எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றின சில ஆர்டிகல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல் 324 என்ன சொல்லுதுன்னா, பவர் டு கண்டக்ட் எலெக்ஷன் டு பாராளுமன்றம், சட்டப்பேரவை, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா VS ரமாதேவி 1990 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஷார்ட் பீரியட் தான் இருந்திருப்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுகுமார் சென். இவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ, பார்லிமெண்ட்ல சிறப்பு பெரும்பான்மை நிரூபிச்சு, அதே மாதிரி தான் இவங்களுக்கும். மற்ற ஆஃபீஸர்ஸ் எப்படின்னா பிரசிடென்ட்டோட பவரில் தான் பண்ண முடியும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். இப்போ இருக்கிற பிரசன்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாங்க. ஆர்டிகல் 324 வந்து எலெக்ஷன் கமிஷனரோட அதிகாரம் செயல்பாட சொல்லுது. 325 வந்து எல்லாருக்குமே ஒரே வாக்குரிமை தான், எல்லாருமே வாக்களிக்கலாம், ஒரே வாக்குரிமை. 326 வந்து 18 வயசு முடிஞ்ச எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கு. இது வந்து 61st அமெண்ட்மெண்ட் 1988ல 18லேருந்து 21 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க வாக்கு ஏஜை. 327 வந்து நாடாளுமன்றத்துக்கான அதிகாரம் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில் தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 and 51 வந்து இயற்றியிருப்பாங்க. 328 வந்து மாநில சட்டமன்ற அதிகாரத்தை குறிக்குது. 329 வந்து எலெக்ஷன் இருக்கிறப்போ நீதிமன்றத்தோட தலையீடு வந்து கிடையாதுன்றது. 243K வந்து மாநில தேர்தல் ஆணையம் அண்ட் ஊராட்சி நகராட்சி தேர்தலை குறிக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றின சில ஆர்டிகல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல் 324 என்ன சொல்லுதுன்னா, பவர் டு கண்டக்ட் எலெக்ஷன் டு பாராளுமன்றம், சட்டப்பேரவை, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா VS ரமாதேவி 1990 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஷார்ட் பீரியட் தான் இருந்திருப்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுகுமார் சென். இவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ, பார்லிமெண்ட்ல சிறப்பு பெரும்பான்மை நிரூபிச்சு, அதே மாதிரி தான் இவங்களுக்கும். மற்ற ஆஃபீஸர்ஸ் எப்படின்னா பிரசிடென்ட்டோட பவரில் தான் பண்ண முடியும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். இப்போ இருக்கிற பிரசன்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாங்க. ஆர்டிகல் 324 வந்து எலெக்ஷன் கமிஷனரோட அதிகாரம் செயல்பாட சொல்லுது. 325 வந்து எல்லாருக்குமே ஒரே வாக்குரிமை தான், எல்லாருமே வாக்களிக்கலாம், ஒரே வாக்குரிமை. 326 வந்து 18 வயசு முடிஞ்ச எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கு. இது வந்து 61st அமெண்ட்மெண்ட் 1988ல 18லேருந்து 21 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க வாக்கு ஏஜை. 327 வந்து நாடாளுமன்றத்துக்கான அதிகாரம் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில் தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 and 51 வந்து இயற்றியிருப்பாங்க. 328 வந்து மாநில சட்டமன்ற அதிகாரத்தை குறிக்குது. 329 வந்து எலெக்ஷன் இருக்கிறப்போ நீதிமன்றத்தோட தலையீடு வந்து கிடையாதுன்றது. 243K வந்து மாநில தேர்தல் ஆணையம் அண்ட் ஊராட்சி நகராட்சி தேர்தலை குறிக்குது.